வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பல்வேறு சந்தர்ப்பங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட சுமார் 1300 பரிசுப் பொருட்கள் ஆன்லைன் முறையில் ஏலமிடும் நிகழ்வு நேற்று தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஓவியங்கள், சிற்பங்கள், கடவுள் சிலைகள், விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் கலைப்பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் ஏலத்தில் இடம்பெறுகின்றன. இந்த ஏலம் மூலமாக கிடைக்கும் வருவாய் நமாமி கங்கே போன்ற அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும். தந்தை பெரியாரின் 147வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரா சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அனிபால் கென்னடி, திரு செந்தில்குமார், திரு சம்பத் உட்பட திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து வன்முறை ஒழிப்பு எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. புதுச்சேரி விமான நிலையத்தில் பயணியர் சேவை தினம் இன்று கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி இலவச மருத்துவ பரிசோதனை முகாம், ரத்த தான முகாம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்த விளக்க நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி, மாணவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் மூத்த பயணிகள் மூலம் மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சி ஆகியவை இடம்பெற உள்ளது என்று புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் திரு ராஜசேகர ரெட்டி நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஜிஎன் பாளையம், நடராஜன் நகர், எழில் நகர், வெண்ணிசாமி நகர், திருக்குறளார் நகர், அரும்பார்த்தபுரம், தக்கக்கோட்டை, மூலக்குளம், ஜே நகர், கம்பன் நகர், மரியாள் நகர், உழவர்கரைப்பேட், செல்லம்பாப்பு நகர், ஜெயா நகர், கேப்ரியல் நகர், வசந்தம் நகர், ஆனந்தம் நகர், கணபதி நகர், அணக்கரை, புதுநகர் ஒரு பகுதி, பாலாஜி நகர் ஒரு பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.